உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மாடு எங்கள்ல ஒருத்தர் மாதிரி பாத்துக்கிறோம். இந்த மாட்டு செக்கு எண்ணெயில தரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. கடலக்கொட்டை விலையே 150 ஒரு கேஜி. ஆனா ஒரு லிட்டரு 150 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா யோசிக்கணும். 2.5 கிலோ போட்டாதான் ஒரு லிட்டர் வருது. ஆனா யோசிக்கிறது இல்ல, ரேட்டை தான் கம்பேர் பண்றாங்களே தவிர அது எப்படின்ட்டு யோசிக்கிறது இல்ல. அது கடலை எண்ணெயா இல்ல கலப்பட எண்ணெயான்னு தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு பொருள் எண்ணெய், அதுதாங்க நாங்க சுத்தமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கல் மரச்செக்கில போட்டு எண்ணெய் சூடேறாத வருதுங்க. இதனுடைய சிறப்பே அதுதான். அதனால மக்கள் இதை பத்தி நாங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி இது பண்ணாங்கன்னா வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, மிஷின்ல ஆட்டுற எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆயில் கலப்பாங்க, ஃப்ளேவர் கலப்பாங்க. இதுல அப்படி இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா கோல்டு ஃப்ரெஷ் ஆயில். அப்படியே கோல்டு மாதிரி இருக்குன்னு கோல்டு மாதிரி இருக்கு. இந்த கலர் மாறதே இல்லைங்க. இந்த எல்லோ கலர், இந்த எல்லோயிஷா தான் இருக்கும். ஆமாங்க சார். அது இதான் இதுல உயிர் சத்து அப்படியே இருக்குதுங்க சார். இந்த எள்ளெண்ணெய்க்கு நம்ம நாட்டு வெல்லம் 2 கிலோ போடுவோங்க சார். 20 கேஜி எள்ளுக்கு ஆயில் பிரிஞ்சு வர்றதுக்காக நாட்டு வெல்லம். அதாவது எண்ணெய்க்கெல்லாம் ராணின்னுவாங்க, அது எள்ளெண்ணெய். நம்ம நாட்டு மாடுகளை குளிப்பாட்டி நாட்டு மாட்டுல எப்படி கல்மரச்செக்கு எண்ணெய் பிழிந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்கலாங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய கல்மரச்செக்கு எண்ணெய் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த நாட்டு மாடுகளை கொண்டு எப்படி கல்மரச்செக்கு எண்ணெயை பிழிந்து எடுக்கிறாங்கன்னு இந்த பதிவுல முழுமையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், என்னுடைய பெயர் சுதாங்க. இங்க தர்மபுரி மாவட்டத்துல மணியம்பாடி வில்லேஜ்ல இருக்கோம். இப்ப கல்மரச்செக்கு எப்படி எண்ணெய் கல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், தேங்காய் எப்படி ஆடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். கானம் ரெடியா இருக்குதுங்க. தரமான நாட்டுக்கல்லை, அதாவது வேர்க்கல்லை எப்படி வாங்குறாங்க, அதை எப்படி பார்த்து வாங்குறது, சல்பர் இல்லாம தேங்காயை எப்படி தேர்வு பண்ணி வாங்குறது, எள்ளை எப்படி தரமா பார்த்து வாங்குறது, அதை பற்றிய முழுமையான விஷயங்கள் இந்த வீடியோ பதிவுல இருக்குங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார். நாங்க நாட்டுக்கடலையா வாங்கியிருக்கோம் சார். சுத்தமான நாட்டுக்கடலை. எப்படி அதை பார்த்து வாங்குறீங்கம்மா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடலைக்கும் ஹைப்ரிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். நாட்டுக்கடலை சின்னதாக உருண்டியாக இருக்குங்க. ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா முத்தாக பெருசாக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அது ஹைப்ரிட் கொட்டைங்க. நாட்டு கொட்டைங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக நம்ம நிலத்துல விளையிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் நாட்டுக்கடலையில தான் சுத்தமாக பார்த்து வாங்குவோம். கல்மரச்செக்கில் இது மாதிரி நாட்டுக்கடலையில தான் போடுறீங்க. ஹைபிரிட் கடலை எதுவும் போட்டு நீங்க எண்ணெய் தயாரிப்பு பண்றது இல்லைங்களா? பண்றது இல்லைங்க சார். ஆனால் ஹைபிரிட்ல ஆயில் எக்ஸ்ட்ரா வருதுங்க. ஆனால் அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதில் எங்க பண்றது இல்லைங்க சார். இதே மாதிரி தான் மற்ற ஆயில் சீடும் வாங்குறீங்களா? ஆமாங்க சார். எள்ளா இருந்தாலும் தேங்காயா இருந்தாலும் இது மாதிரி தான் வாங்குறீங்க. இப்போ தேங்காய் எப்படி சல்பர் இல்லாத தேங்காயை எப்படிமா வாங்குறீங்க சார்? சல்பர் போடாத தேங்காய் உடைச்சா 2 நாள்ல பூஞ்சி பிடிக்குங்க. சல்பர் போட்ட தேங்காய் வெள்ளையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எத்தனை நாள் வச்சாலுமே அது பூஞ்சி அடிக்காதுங்க. அதுக்கு தான் அதை சல்ஃபருக்கும் சல்ஃபர் போடாததுக்கும் வித்தியாசம். தானம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது 3-3.5 மணி நேரத்துல எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? 20 கிலோ போட்டா நம்மளுக்கு எவ்வளவு எண்ணெய்மா கிடைக்குது? இது நம்ம கல்லையில 8 லிட்டர் வருதுங்க. நம்ம எள்ளு போடும் போதெல்லாம் எள்ளு 20 கேஜி பிளஸ் நாட்டு வெல்லம் 2.5 கேஜி போடுவோம். சரி. அது எள்ளு 3 கேஜி சேர்ந்தாதான் 1 லிட்டர் ஆயில். அதுல 8 கம்மி தான் வருங்க. அதுல அவ்வளவு சொல்ல முடியாது. நம்ம தேங்காய் வேணா நம்ம அதான் சல்ஃபர் முன்ன சொன்னோம் இல்லைங்களா? சல்ஃபர் இல்லாத தேங்காய் தான் தேடி பிடிச்சி வாங்குவோம். வாங்கி போட்டா அது 2.5 மணி நேரத்துல ஆயிடுதுங்க. தேங்காய் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுங்க. ஆட்புட்டு நம்மளுக்கு அது கொஞ்சம் சேர்ந்து வரும். சரிம்மா. இப்போ கடலையில நம்மளுக்கு புண்ணாக்கு எந்த அளவுமா கிடைக்கும்? புண்ணாக்கு பாத்தீங்கன்னா 12 கிலோ வருங்க. 20 கிலோக்கு 12 கேஜி புண்ணாக்கு. ஒரு காணத்துக்கு எத்தனை கிலோ போடுறீங்க? ஒரு காணத்துக்கு 20 கேஜி போடுறாங்கண்ணா. 20 கிலோ போடுறீங்க. சுத்தமான நாட்டுக்கொட்டை பாருங்க. நீங்க காணம் ஆட்டியும் கொடுக்குறீங்களா? வெளியில இருந்து கொண்டு கொடுத்தா? வெளியில ஆட்டியும் கொடுக்குறோம். ஆட்டியும் கொடுக்குறீங்க? ஆட்டியும் கொடுக்குறோம். அவங்க இந்த ஆயில் சாப்பிடணும், எனக்கு இதுலதான் ஆட்டி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எடுத்துட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஆட்டி கொடுக்குறோம். அதுவும் ஆட்டி கொடுக்குறீங்க? அதுவும் ஆட்டி கொடுக்குறோம். நாட்டுக்கொட்டை போட்டிருக்கோம். ஒரு கால் மணி நேரம் ஆகுதுங்க பாருங்க. வாகை கல்மரச்செக்கு எப்படி ஆயில் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பாரம்பரிய முறையில நம்ம மாடு கொண்டு தான் இது பண்றாங்க. ஒரு நிமிஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 சுத்து தான் சுத்துது. அந்த அளவு தான். இப்ப கல்லும் மரமும் உராய்வு ஏற்படக்குள்ள பெரிய வெப்பம் ஏற்படாது. அதனால எண்ணெயினுடைய மனம் தரம் மாறாத அப்படியே நமக்கு கிடைக்குது. அதனுடைய உயிர் சத்து அப்படியே இருக்கு. கடை எண்ணெயை வாங்கி நீங்க பயன்படுத்துறதுக்கும் இந்த கல்மரச்செக்கு எண்ணெய் வாங்கி பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்.
அதை இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள். நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, எண்ணெய் பிழிகிறாங்க அப்படின்னு. இப்போ எண்ணெய் தயாரிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் தண்ணி இதுக்கு முதல்ல தொளிச்சு தான் பண்ணுவீங்க இல்லைங்களா? தண்ணி தெளிச்சா மட்டும்தான் அந்த ஆயில் பிசப்பு கொஞ்சம் ஃபார்ம் ஆகுங்க, அப்படியே புண்ணாக்கு மாதிரி. ஓகே ஓகே. இல்லைன்னா அப்படியே நம்ம தண்ணி போடாத ஆட்டினோம்னா எல்லாம் பவுடர் ஆயிடும், ஆயில் பிரிஞ்சு வராது. ஓகே. ஆயில் பிரிஞ்சு வரதுக்காக தான் அந்த தண்ணி நம்ம ஒரு 4 டம்ளர் சேர்ப்போம். இப்போ நம்ம இது 2 டைம் எடுப்போமாம்மா? 2 டைமுங்களா 3 டைமுங்களா? 3 டைமுங்கண்ணா. 3 டைம் எடுப்போம். ஆமாங்கண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு கானமே இதுதான். ஃபர்ஸ்ட் கானமே இதுதாங்க. நாங்கள் 9 மணிக்கு போட்டோம். ஓகே. இவ்வளோ நேரத்துக்கு தான் ஆயில் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆயிலுங்க. புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கில் இருக்குது பாருங்க எண்ணெய். இன்னொரு 1 ஹவர் ஓட்டணுங்க. இன்னும் 1 ஹவர் ஓட்டணும். 1 ஹவர் ஓட்டணுங்க. சரி. இப்போ இருக்கிற எண்ணெயை நம்ம வெளியே எடுத்துருவோம். எடுத்துருவோங்கண்ணா. இது மாதிரி எத்தனை டைம் அந்த கானத்துக்கு எத்தனை டைம் எடுப்போம்? ஒரு 3 டைம் எடுப்போம்ண்ணா. 3 டைம். 3 டைம். ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு மேலே எண்ணெய் வந்த பிறகு போட்டுட்டே இருந்தால் புண்ணாக்கில் நமக்கு இப்படி தாங்க கிடைக்கும், ஆயில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே. எண்ணெய் வர வர நம்ம இறக்கிட்டோம்னா புண்ணாக்கு ஓட்ட ட்ரை ஆகிடும். ஓகே. லாஸ்ட் டைம் அதுக்கு போட்டாலையும் ரொம்ப நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா புட்டாவே இப்படி தூளாக வரும். அதை பார்த்து நாங்கள் ஆயில் அவ்வளோதான் எடுத்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எண்ணெய் எடுத்திருக்கோம், இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. ஆமாங்க. நம்ம லாஸ்ட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 8 லிட்டர் தான் நமக்கு அவுட்புட்டே கிடைக்குதுண்ணா. ஓ. ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்துடுச்சுங்க. இங்கே பாருங்க, புண்ணாக்கு போட ஆயில் இந்த பக்கம் பிரியுது பாருங்க. முதல் காலத்தில் முதல் முறை நம்ம எடுத்துட்டோம் ஆயில். இப்போ 2வது டைம் எண்ணெய் பிரிக்கிறதுக்காக மறுபடியும் இந்த புண்ணாக்கு போடுறோங்க. உடச்சி போட்டுட்டு இருக்கோம். புண்ணாக்குல எண்ணெய் இருக்குதுங்க. இது சுத்தமாக ட்ரை ஆகிறதுக்காக நம்ம மறுபடியும் போடுறோம். கடையில் இருக்கிறது நம்ம இப்போ இது ஆட்டும் போதே நம்ம கடலையோட ஸ்மெல்லு தெரியும். ஆனால் அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணா கூட அதில் ஸ்மெல் வராதுங்க. ஏன்னா சுத்தமாக எல்லாம் ஃப்ளேவர். 1 கிலோ கொட்டையே 140 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 2.5 கிலோ போட்டால் தான் 1 லிட்டர் வருதுங்க. இப்போ அந்த கடையில் விற்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு இதுவே சம்மந்தமே இல்லாத ப்ரைஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது டைம் ஆயில் எடுக்கிறோம். ஓகே. முதல் முறை எடுத்துட்டோம், அப்புறம் செகண்ட் டைம் எடுக்கிறோம். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் வருங்க. பாருங்க, முன்ன போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் புண்ணாக்கு ட்ரை ஆகுதுங்க. போட முடியல, புண்ணாக்கு ட்ரை. இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டாங்கன்னா இன்னும் ட்ரை ஆயிடும். வாங்குறவங்க சில டவுட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இதனுடைய பயன் நம்ம எடுத்து சொன்னோம்னா சரி அது வாங்கிட்டு போயிடுறாங்க. இதனுடைய பயன் என்ன? உயிர் சத்து அழியாது வருது. இப்போ அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் 100 வயசு இருந்தாங்க. எதுக்காக எப்படி இருந்தாங்க? இந்த எண்ணெயெல்லாம் சாப்பிட்டனாலதான் இருந்தாங்க. நல்ல உணவு இருந்தது. நல்ல உணவு. நம்ம ஹெல்த்துக்கு தேவையான இந்த பாரம்பரிய இந்த கல்ச்சர்கள் உயிர் சத்து உள்ள ஆயில் சாப்பிட்டதுனாலதான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கே கூட தான் வலி, கை கால் வலி எல்லாம் இந்த வயசுல இருக்குது. எதனால? இது மாதிரி எண்ணெய் ஆரோக்கியமான உணவு இல்லாதனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. உங்களாலே உணர முடியுது இல்லைங்களா? இது வந்து ஆரோக்கியமான நம்ம தான் செய்யறோம் இல்லைங்களா? எவ்வளவு தரமான கொட்டையை வாங்கி செய்யறோம், நம்ம கண் எதிர்க்க செய்யறோம். இதை நானே தயாரிக்கிறேன். அதனால எனக்கு இதனுடைய பயன் தெரியுது. இனி நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன், இதை வாங்க யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. இதுதாங்க நம்ம ஃபைனலா முடிக்கிறது. இப்ப கடலை வந்து முதல் கானம் முடிஞ்சது இல்லைங்களா? 3 டைம் நம்ம எடுக்கிறோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு புண்ணாக்கு இது மாதிரி வந்துடும். நம்ம ஃபைனல் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம முன்ன எடுத்த ஆயிலை விட குறைவா வரும். அதை விட கம்மி. முதல்ல வந்து ஃபுல்லா இருந்தது, அதை விட கால்வாசி வந்தது. அதை விட கம்மியா வந்து ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் மாதிரி தான் வருது இல்லைங்களா? ஆமாங்க, இருக்கிறதே 1/2 லிட்டர் தான் ஃபைனல்ல. வரேன் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுங்க. புட முடியல பாருங்க, புட முடியல. இதில் ஆயில் இல்லை, சுத்தமாக இல்லை. இதாங்க மாட்டுக்கல் மறைச்சுக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஃப்ரெஷ் ஆயில். அப்படியே கோல்டு மாதிரி இருக்குன்னு கோல்டு மாதிரி இருக்கு. இந்த கலர் வந்து மாறதே இல்லை. இந்த எல்லோ கலர், இந்த எல்லோயிஷா தான் இருக்கும். ஆமாங்க சார், அது இதுல வந்து உயிர் சத்து அப்படியே இருக்குதுங்க சார். கலரே இதுதான். ஓகே, இதுதான் கலரே. இதுதான் கலரே. நம்ம அந்த தன்மை மாறாம குடுக்கிறது தான் அந்த பாரம்பரிய கல்மரச்செக்குல போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இல்லைங்களா? சரிங்க. அந்த உராய்வு தன்மை கம்மியா இருக்கிறதுனால
ஆயில் வந்து நமக்கு சூடேறாது, உயிர்ச்சத்து அழியாது, நமக்கு வந்து உயிர்ச்சத்தோட அப்படியே கிடைக்குது. அப்படியே கிடைக்குது. இது நம்மளோட தேங்காய் எண்ணெய்ங்க, சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய்ங்க, நம்மளுடைய எள்ளெண்ணெய்ங்க. அதாவது எண்ணெய்க்கெல்லாம் ராணின்னுவாங்க, அது எள்ளெண்ணெய். ஸோ இதுவும் வந்து நம்ம இது மாதிரி தரமான விதைகளை தேர்வு பண்ணி வாங்கி தான் நீங்க பண்ணிட்டு. ஆமாங்க சார். எள்ளா இருந்தாலும் சரி, தேங்காயா இருந்தாலும், கடலையா இருந்தாலும் சரி, இது மூன்றுமே தரமா நீங்க தேர்வு பண்ணி தான் வாங்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. நம்ம இதுல வந்து 1/2 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர் அது மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறீங்க. கடலெண்ணெய் வந்து ரெடியா இருக்குங்களா? ரெடியா இருக்குங்க சார். கடலெண்ணெய் ரெடியா இருக்கு, தேங்காய் எண்ணெய் இருக்கு, தேங்காய் எண்ணெயும் ரெடியா இருக்கு, எள்ளெண்ணையும் ரெடியா இருக்கு. இந்த எள்ளெண்ணெய்க்கு வந்து நம்ம நாட்டு வெல்லம் 2 கிலோ போடுவோங்க சார், 20 kg எள்ளுக்கு. ஓகே. ஆயில் பிரிஞ்சு வரதுக்காக நாட்டு வெல்லம். நாட்டு வெல்லம். வேற ஏதாவது மிக்ஸ் பண்றீங்களா கடலெண்ணெயிலோ இல்ல தேங்காய் எண்ணெயிலோ? வேற அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நீங்க பார்க்கலாம், நம்ம செக்ரட்ட வந்து பார்க்கலாம். எல்லாமே ஓபனா இருக்குது, ரோட் சைடு இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்துட்டு கூட போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாக்குறாங்க சார், வந்து நிஞ்சு பண்ணிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் ஆயில் இதோட பயன்லாம் சொன்னா ஆயில் வாங்கிட்டு போறாங்க. எப்ப ஆட்டின எண்ணெய்மா இது? எள்ளெண்ணெயா? ஆமாங்க சார், எள்ளெண்ணெய்ங்க சார். 2 நாளைக்கு முன்ன ஆட்டுதுங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி. எவ்வளவு நேரம் வந்து வெயில்ல வச்சிருப்பீங்க? எதுக்காக வச்சிருக்கீங்க வெயில்ல? சார் இப்போ ஆட்டணுங்கன்னா வந்து அந்த மண்டோட கலந்து வருங்க, கலந்து வரதுனால அது தெரியாது. வெளியறதுக்காக நாங்க சன்லைட்ல வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour வச்சா போதுமா? அந்த ஸ்டெடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கீழே தங்கிடுங்க, ஃப்ரெஷ்ஷா வரும். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.